நான் தமிழை நேசிக்கிறேன். என் பிள்ளை அரசு பள்ளியில் தான் படித்து வருகிறான். 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறான். என் மகன் இளையவன் தமிழ் ராவணன், மூத்தவன் பாலசிங்கம் அரசு பள்ளியில் தாண்டா படிக்கிறான். நான் அரசு பள்ளியை தாண்டா மீட்டெடுப்போம். ஆனா இன்னைக்கு நண்பருக்குரிய மக்களே, இந்த இலவசத்தை கொடுக்கும் இந்த வேளையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து விடாதீர்கள். அடியோடு அகற்றெறிவோம். மீண்டும் ஒரு தற்சார்பு அரசை கட்டியிருப்போம். வருஷநாடு மலைப்பாதை திட்டத்தை வென்றெடுப்போம். அழகர் அணை திட்டத்தை வென்றெடுப்போம். இதே திருவிழுப்புத்தூர் பகுதி மண்டி கிடக்கும் இந்த துர்நாற்றம் அடிக்கும் இந்த பெரும் நகரத்தை மீண்டும் நாங்கள் கட்டியெடுப்போம். ஒரு தற்சார்பு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம். சக்கர கலரை மீட்டெடுப்போம். கூட்டுறவு மில்லை மீட்டெடுப்போம். மீண்டும் பழந்தமிழர் அரசை மீட்டெடுப்போம். என் அன்பிற்குரிய மக்களே, மீண்டும் பணம்பால் இறக்கும் தான் சீமானாகிய நான் என்று சொல்லும் போது என் அன்பிற்குரிய மக்களே, சாராய கடையை உடப்படா இந்த இடத்துல கேட்க நாதிக்க இனமா ஏன் எங்களை பணம்பால் இறக்கிறதுக்காக வெக்கமான சூடு சுரணை இல்லாம என்னோட மூதாரை ஒரு முதியவரை நீ சுத்த வைக்காடா. எங்க தலைமுறைய சாராயத்தை மட்டுமே வச்சு அதிகாரத்தில் இருக்கும் இந்த அரசு எப்படி நீ இலவசத்தை கொடுக்குற சொல்ற? நாடு 10 லட்சம் கோடி கடை, நாடு 10 லட்சம் கோடி கடை, பெண்ணுக்கு இலவசம், ஆணுக்கு இலவசம், போக்குவரத்து 1.25 லட்சம் கோடி, புரிஞ்சுக்கிறீங்களா? மின்சாரத்துறையில 1.5 லட்சம் கோடி கடை எப்படி கொடுக்குறான்? சோமாலியாவை நோக்கி இந்த நாடு நகர்ந்துட்டு இருக்கேன். அன்புக்குரிய மக்களே, ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இந்த கொலகார கூட்டம், இந்த கொள்ளக்கார கூட்டத்தை நம்பாத.